இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளியை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். இதில் கடுகும் உளுந்தும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 10 பல்லு பூண்டும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்ல பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூட நான் 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி பாருங்கள், இந்த அளவுக்கு பாதியாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இது கூட நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இது கூட உப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். தென் இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட்டி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட நான் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக குழைய வேகணும். வெந்ததுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொடுங்க. நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா உடஞ்சி கிரேவி பதத்துக்கு நல்லா மேஷ் ஆயிடணும். அந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஜீரகமும் மிளகும் பவுடர் பண்ணி அந்த ஜீரக மிளகு தூள் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக மல்லித்தலையும் தூவிட்டு ஒரு 4 to 5 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தக்காளி தொக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி இது கூட ஒரு சூப்பர் காம்பினேஷன். இது சூடான சாதத்தோட இந்த தக்காளி தொக்கு வச்சு பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இந்த தக்காளி தொக்கை ராகியில் சப்பாத்தி சுட்டு அதுக்கு இதை ஒரு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தேன். நிஜமாகவே சொல்கிறேன், ராகி சப்பாத்தி ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு புளிப்பாக இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.